ஹாப்பி பர்த்டே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோகம் இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தா பிஎன்ஜி இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சர்ச்சில் பேக்கும் ரிமோட் கொடுத்துங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எடுத்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த பிக்கோடைய பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிக்குடைய பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி டவுன் பண்ண கீழே டவுன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெச்டிஆர் நீங்கள் டவுன் பண்ண நினைக்கலாம், ஜஸ்ட் இதில் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேஸ்புக் இல்லை இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க சைன்அப் பண்ணிவிட்டு ஹெச்டிஆர் நீங்கள் பிக்கை டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ரிஷ்ஷை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டும் மீடியோ கொட்டும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ண நம்ம வீடியோஸ் எல்லாம் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு திராப்ஸில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெயின் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 14 பாயிண்ட் கிட்ட ஒரு புக் மார்க் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த புக் மார்க் வந்துட்டு இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி நேரம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எது சேஞ்ச் பண்ண போகிறோங்க, இந்த டெஸ்ட்டு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃபும் விட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் இன்னொரு ஸ்டார் ஐக்கனுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எது ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸும் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அனுபவம் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து இன்னொரு ஸ்டாரை கொடுத்து அதே வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. சொல்லலாம். இதே சேமத்தில் மீது இருக்கிற 2 டெஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பண்ண இந்த வீடியோவை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டேனாக்கா இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட்டில் போயிட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் வந்து பார்த்தாங்க இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கனே கொடுத்துக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு. ஸோ எந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸுக்குன்னு கொடுத்துங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிங்க போதும். நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த பிஎன்ஜி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ எல்லாமே நான் வீட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நான் வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் நான் பண்ண கொண்டு போய் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்கு எண்ட் வரைக்கும் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கும். இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேராக நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் விட்டு மீடியோ விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட பிக்கு தோமா நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக இதை வந்து பண்ண கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பண்ணால் சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாட்டம் ஷேடு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் பிக் எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். கீழே சைஸ் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஒரு சைஸை மட்டும் லைட்டாக நான் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு நான் அப்படியே நான் பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்னஸ் ஆகுதா. ஓகே, சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காலைல ப்ளஸ் கொடுத்துங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எண்டு வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஆட் பண்ண நம்ம பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இதில் கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் மேலே மூவ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஜஸ்ட் தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் போயிட்டு இதில் பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாரு. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த பிக்கே வந்து பார்த்தினாக்கா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதுவும் சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு சேஷன் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதுக்கு கார்னரில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு லைட்டு ஒரு ஆர்ட் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க இந்த ஆர்ட் டெம்ப்ளேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண ப்ரொசஸ் ஆகும். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீனு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது -90 இருக்கிறது 0 வச்சு விட்டுக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்தினாக்க அந்த ஹாப்பி பர்த்டே பிஎன்ஜி இமேஜ் இருக்கா ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இதோட சைஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி அசைன் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்து எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் இது மறுபடியும் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் சாங் இண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பசங்க விட்டு மீடியோ கொட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பார்த்தினாக்க வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பரிஷன் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தரஃபில் பட்டு லைட்டை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கும். இப்போ பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி வந்து ஒயிட் கலர் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புல் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரேட்டில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணாக்க ரீப்ளேஸ் கலர் ஒரு ஃபீட்டோ இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கும். ஃபஸ்ட்டு கலரை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டுக்கு பதிலாக ஒயிட் கலரு கொடுத்துக்கும். இப்போ கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தா ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லு பார்த்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டுனாக்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் கொடுத்துருவேன். ஜஸ்ட் இது 4 அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஸோ இது 4 அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது லாஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் டேரும் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.